Hi guys, welcome back to our channel. Welcome to Great Krigalan Magic Show. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவல் நன் 1 வேன் ஸ்கிப் தாங்க பண்ண போறோம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவல் நன் டோர் எஸ்கேப் பண்ணிருப்போம். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேன் எஸ்கேப் பண்ணுங்க அப்படின்னு போடுறீங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வேன் எஸ்கேப் பண்ணலாம். சரி இப்போ வந்து வேன் எஸ்கேப்புக்கு வந்து என்ன டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. I have to be good. I am Durkesh and I am going to be good. அப்படின்னு நம்மளை வந்து எழுதி விட்டாங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம தேடணும், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். அந்த கதறால் நன்னை போட்டு இன்றைக்கி பழக்கிறோங்க. இன்றைக்கி ஆனால் நம்மளை பழக்க போதா இல்லை நம்ம அதை போட்டு பழக்க போகிறோமான்னு தெரில. அங்கே போட்டு பாருங்கள், முக்காடு போட்டுக்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா கதறல் நான் அப்படி நன்னு ஏய் வந்துருக்க பேச்சுக்கு சொன்னால் டக்குன்னு வந்துருச்சு. அதனால அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை போட்டேன். ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. அது கால் மேலே போட்டேன். அட்லீஸ்ட் நான் கஷ்டப்பட்டு தூக்கி போட்டது காத்துன்னு பார்த்தா ஒன்றுமே கத்தலை. நடந்துருக்கு. இதுக்கு தேவையானதெல்லாம் நமக்கு எல்லோ கீ, பஞ்ச் ஆஃப் கீஸ், அப்புறம் வந்து வேன் போடுற கோடு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய தேவைப்படும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி கொடுத்துக்கணும். இந்த கேபிள் வச்சு ஐயோ ஐயோ கைஸ், இது எதுவுமே சவுண்டே கேட்கல. நான் பாட்டு போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு டக்குன்னு வந்து அடிச்சிருச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஈவன் நம்ம ரூமுக்கே வந்துருச்சுன்னு வைங்களேன். இங்கே ரூம் இருக்குல்ல கைஸ், லிட்டுன்ட்டு இந்த பட்டன் திறந்துடும். எப்படின்னே தெரியல, நான் கால்குலேட் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனால் அது திறந்துக்குச்சு. அது எதுக்குன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே நான் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலன்னு காட்டுது கைஸ். ஐயோ நான் பார்த்தீங்கன்னா கைஸ், நானே போய் வாண்டடாக போய் மாட்டிக்கிறேன். இப்போது நான் வந்து இப்போ நான் செத்தாலும் சரி, இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 5 வாட்டி ரிவைவ் ஆகிக்கலாம் கைஸ். ஒவ்வொரு இதுக்கும் 50 ரூபா தேவைப்படும். இப்போ நம்ம டே ஃபுல்லாக முடிஞ்சுன்னா 50 ரூபா இது பண்ணணும். இந்த மாதிரி 50 ரூபா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வருதா கேஷ் வந்துச்சு. ஓடு ஓடு நிற்காம ஓடு 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 ஓடு. இருக்குதா இல்லையா? வந்துருச்சு. ஒன்றும் இல்லை கைஸ், போயிட்டு அந்த சூனியக்காரியோட ரூமுக்கே போயிடணும். சாரி, கதறல் நன்னோட ரூமுக்கே போயிட்டு போட்டுருணும். அது வந்துச்சுன்னா அது காலையில் பார்த்துக்கணும். இதுக்கும் தான் நினைக்கிறேன். சூப்பரு, என்னையடி ஓட விட்டு அடிச்ச இன்னும் சாவு. சைலண்ட்டாக வந்தாச்சு எலக்ட்ரிசிட்டி. ஆனால் நம்ம இன்னும் கொடுக்கல. அவங்க போட்டு பெரிய சண்டை. அது எப்போ எந்த வழியாக வரும்னு தெரில. பின்னாடி பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்த்துச்சா பார்க்கலான்ட்டு. இந்த நம்ம இதுக்கு ஒரு சேஃப்டிக்கு இங்கே வந்துட்டு பார்த்து வச்சு அது வந்தாலும் கற்றுக்கணும் திருப்பி. சூப்பரே, சூப்பர் சூப்பர் நைஸ். இப்போ எங்கே போகுதோ தெரில கைஸ். இது ஆனவொன்னே மேலேயே போயிருக்கு கைஸ். அதோட ஓன் அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுது திருப்பி.
இல்லைன்னா நான் எப்படியும் அதை சுத்த விட்டு நான் இந்த வழியாக வந்து நான் மேலே போயிடுவேன். இங்கே தான் இருக்குது, அது எனக்கு பார்த்துருச்சு, அதுதான் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் இன்னும் கரண்ட் சப்ளையே கொடுக்கல. கேபிள் எடுத்து சுற்றினா டக்குன்னு கீழே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நன் வந்து மேலே போயிடும். இப்போ நம்ம வந்து கீழே தான் இருக்கோம், அது அங்கே போயிட்டு நல்லா ஏமாந்துடும். இப்போ ஆன் பண்ணி வைக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் விட்டுருந்தோட இந்த இது போயிருக்கும். இப்போ இது எந்த வழியாக வருதுன்னு பார்த்துட்டு இன்சைட் டவுன் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ அது இன்சைடு வர விட்டுட்டு நம்ம அப்படியே போயிடலாம். இங்கே போனால் வந்து முட்டு சந்தெல்லாம் எங்கேயுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு எங்கே நம்ம ஸ்கூல்லே போய் ஜாயின் பண்ணிடலாம், பிரேக் கிரவுண்ட் இல்லாத இடத்துல. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் பண்ணிடலாம். நைஸ். நன்னு எங்கேயோ பார்த்துருச்சு. எஸ், ஆனால் நமக்கு வந்து இங்கே அந்த இடமே தேவை கிடையாது. இதோட க்ளோஸ் பண்ணி விட்டுருணும், கொஞ்சம் வச்சிடணும். गाइस இதோட சவுண்ட் வருது. ஐயோ சூப்பர் गाइस. இந்த ரெண்டு நெயில்ஸையும் அதாவது ரெண்டு ஆணியும் பிடிங்கிட்டு இதெல்லாம் போட முடியாது. சக்ஸஸ்ஃபுல்லாக அதையும் போட்டாச்சு. இப்போ டக்கு ரிசீவருக்கு போயிட்டு வேன் இருக்கிற இடத்துக்கு போகணும். வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங்காக போகக்கூட இருக்கு. ஏன்னா நான் வந்து இது ஃபஸ்ட்டு ட்ரைலே பண்ணுறேன். என்னென்ன பொருள் வேணுன்றது மட்டும்தான் நான் பார்க்குறேன். வண்டி போகிற சவுண்டு கட்டுச்சு, ஆனால் எதுவுமே போல. என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் கீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த டோரை திறந்துட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. நம்ம மேலே கீழே வரத்துக்கும் மேலே வரத்துக்கும் இங்கேருந்து டோர் இருக்கும், நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஈவல்னன் ஐயோ கதறல். என்னது கைஸ் பார்த்தீங்களா, வானத்தில் ஒரு செகண்டில் பறந்துட்டேன். என்னோட மிஸ்ஸஸ் கதறல் நன் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரூட்டு மாதிரி வந்துனேன். இங்கே இருக்கா? சூப்பர். வேற மாதிரி இப்போ நன்மை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச நான் சவுண்டு போட போகிறேன். ஒரு செகண்ட் பக்கம் ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ மனசு ஜென்மவே கிடையாது. சேஃபாக கீழே போயிடலாம். சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வேறு எந்த வழியா வரும்னு தெரியலையே கைஸ். சீவர் வழியாக வராமல் மட்டும் ஓகே. நம்ம வேனுக்காக வெயிட் பண்ணணும் கைஸ். வேன் வந்தால் தான் நமக்காக இது அதாவது எஸ்கேப் பண்ண முடியும். வேன் வரத்துக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் நான் கட் பண்ணிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அது கட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருக்கு. ஒரு 1 minutes தான் வெயிட் பண்ணிருப்பேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேணும். இன்னும் கொஞ்சம் போய்ட்டு ஈவல் இருக்குமான்றது தான் டவுட்டு. அந்த
அது நல்ல கத்துன அடுத்த செகண்டே இங்கே வந்து ஈவனில் நின்றுச்சு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ எப்படா இது வந்துச்சு அப்படின்ட்டு. நான் எனக்கு அப்போது எதுவுமே பண்ண முடியல. அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்துகிட்டேன் கையில், பெயிண்ட் பாட்டை கீழே போட்டேன். ஸோ அந்த மாதிரி திருப்பி நடக்கக்கூடாதுன்றனால இப்போ நம்ம திருப்பி போகலாம். நான் பொதுவாக தெரில. ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலிங் ஃபோன் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும் கைஸ். அங்கே நிறைய இருக்குது. நமக்கு அங்கே ஒரு ஃபோன் பண்ணால் அந்த நன் உடனே வந்துடும். ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேணாம் கைஸ். ஐயோ தட்டி விட்டுட்டாங்க கைஸ். இது எங்கே திரும்ப கைஸ் இருக்கும்? இங்கே இருக்குல்ல, அங்கே போகணும் கைஸ். இந்த ரூமில் இருந்தால் நிறைய வாய்ப்பு இருக்குது. செக்ரட்டரி ரூமா, இந்த ரூம்லலாம் நிறைய இருக்கும். நிறைய வாட்டி நான் அதாவது ஆஃப்லைனில் விளையாண்டப்போ ட்ரை பண்ண பார்த்தப்போ நிறைய வாட்டி இங்கே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே தான் ஏற மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டு யூஸ் அதே வந்து வாங்க. ஓடிடலாம். நான் வந்து இங்கே வேன் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே வேனே வரல. ஸோ அதனால் வந்து எவ்வளோ நேரம் ஆகணும் தெரில. நமக்கு அந்த நம்பர் பாக்ஸும் நமக்கு கிடைக்கல. அந்த கார்டு அது எங்கே இருக்குன்னு நான் எங்கே செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே காணும் நான் பார்த்த இடத்துல. ஸோ அதனால் அது வர வரைக்கும் அந்த துணி துவைக்கிற நன்னு வர வரைக்கும் இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அது வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. அதனால் நான் வந்து அது வேன் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், அந்த நன்னு வந்துருச்சு. இப்போது அது வந்து அந்த அழுக்கு துணியெல்லாம் அதில் வச்சுட்டு போய் தூங்கினோன்னே வந்து நம்ம இது இருக்குல்ல கைஸ், அங்கே ஒரு சவப்பட்டி மாதிரி இருக்கும் குட்டியாக. அதில் வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து துணிலாம் இருக்கும். அந்த துணியில் போய்ட்டு நம்ம இப்போ கையில் வச்சுருக்க பெயிண்ட்டை ஊற்றி விட்டோன்னா அந்த துணியில் மட்டும் அதை எடுத்து இங்கே லாண்டில் வச்சுட்டு அது வண்டி எடுத்துடும். இப்போ அந்த செகண்டில் வந்து நம்ம தூங்கி அது உள்ளே உட்காந்துடணும் கைஸ். இப்போ அது படுத்துருச்சு, தூங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் போயிட்டு பெயிண்ட் ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா மேலே கூட வந்துருச்சு பாருங்கள். இப்போ கிளாத்ஸ்லாம் வந்து டர்ட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அங்கே வருது ட்ரிங் அப்படின்னு ஒரு பில் அடிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கைஸ். இப்போ வந்து டக்குன்னு அடிச்சிடும். இப்போது அடித்த உடனே வந்து அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வேனில் ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த அழுக்கு துணியை எடுத்துகிட்டு லாண்ட்ரியில் வச்சுட்டு அது வண்டி எடுக்க போயிடும். அந்த சிக்கனில் நம்ம வந்து உட்காந்துடணும். இது வந்து மூடிடும். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து 1 மணி நேரம் திருப்பி அங்கே வச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க துணி எப்போ போய் வைக்கும் தெரில கைஸ். ஈவில் நான் வந்துரு பக்கத்தில் ஈவில் நன் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு கரெக்டாக தெரில, ஏன்னா ரொம்ப சவுண்டு கேட்குது. மூச்சு விடுற மாதிரி சவுண்டு. இப்போ வந்து ஒரு 3 துணிமே வச்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கிடுச்சு. சவப்பட்டிக்குள்ளே நம்ம உட்காந்துடணும். அதாவது அந்த துணி பெட்டிக்குள்ளே உட்காந்துடணும். இப்போ வந்து இங்கே இருக்க பெல் அடிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா அது வந்து பேக்கோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அது போயிடும். இதை பாருங்கள், பெல் அடிச்சிருச்சா. இப்போ அது ஏஞ்சிரும். அந்த இப்போ வந்து உடனே அப்படியே க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வண்டி எடுத்துடும். நம்ம ஸ்டெப் இப்போ உங்களுக்கே மியூசிக்லாம் கேட்கும்.
இப்போ மேலெலாம் வரும் பாருங்க வேன் எஸ்கேப் அப்படிலாம் போட்டு வரும். நம்ம நார்மல் மோடில் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், இல்லை ஹார்ட் மோடில் பண்ணலாம், என்னோட சேலஞ்ச் பண்ணலாம், எதில் பண்ணலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் கேம் விளாட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அது மட்டும் இல்லாமல் வீடியோ விட்டு போஸ்ட்டுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.